Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. கோவையில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்திக் தப்பிச் செல்ல முயன்றபோது கை கால்களில் முறிவு ஏற்பட்டது. கோவை அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தான். தற்போது அவன் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கைதிகளுக்கான சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறான். அவனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளான். அப்போது அவன் கூறியதாவது: நான் தங்கியிருக்கும் வீட்டின் அருகேதான் சிறுமியின் வீடும் உள்ளது. அவருக்கு அடிக்கடி சாக்லேட் வாங்கி கொடுப்பது வழக்கம். மே 21ஆம் தேதி மாலை வீட்டின் முன் சிறுமி விளையாடிக் கொண்டிருந்தார். சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி பைக்கில் அழைத்துச் சென்றேன். சூலூர் அருகே கடைக்கு முன் பைக்கை நிறுத்திவிட்டு சாக்லேட் மற்றும் தின்பண்டங்களை வாங்கி கொடுத்தேன். பின்னர் அந்த சிறுமியை அழைத்து கொண்டு மீண்டும் பைக்கில் கிளம்பினேன். எதிரே என் நண்பர் மோகன்ராஜ் வந்தார். என்னை பார்த்து எங்கே செல்கிறாய் என கேட்டார். சிறுமிக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்க வந்தேன் என கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். பின்னர் வீட்டுக்கு செல்லாமல் கண்ணம்பாளையம் குளக்கரைக்கு சென்றேன். உடனே அந்த சிறுமி ஏன் அங்கே போறீங்க என கேட்டார். அதற்கு எதுவும் சொல்லாமல் அங்குள்ள தென்னந்தோப்புக்கு போனேன். பைக்கை நிறுத்திவிட்டு சிறுமியை அழைத்துச் சென்றேன். அங்கு சிறுமியை வன்கொடுமை செய்தபோது கத்தினார். சத்தம் போட்டால் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டிய போதும் அந்த சிறுமி தொடர்ந்து கத்திக்கொண்டே இருந்தார். இதனால் அலறல் சத்தம் கேட்டு யாரும் வந்து விடுவார்கள் என்று பயந்து சிறுமியின் கழுத்தை நெரித்தேன். அதில் அவர் உயிரிழந்து விட்டார். உடலை அந்த குளக்கரையை ஒட்டியுள்ள முட்புதரில் வீசிவிட்டு சென்று விட்டேன். வரும் வழியில் மீண்டும் எனது நண்பர் மோகன்ராஜ் எதிரே வந்தார். அவரிடம் சிறுமியை வன்கொடுமை செய்து கொலை செய்ததை கூறினேன். ஆனால் அவர் போலீசிடம் தெரிவிக்கவில்லை. சிறுமியை காணவில்லை என போலீஸ் அவரது உறவினர்கள் தேடும் போதும் அவர்களுடன் சேர்ந்து மோகன்ராஜும் சிறுமியை தேடினான். ஆனால் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு எங்களை பிடித்துவிட்டனர் என கார்த்திக் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளான். இந்த வழக்கில் போக்சோ உள்ளிட்ட 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. மருத்துவ பரிசோதனைகள் முடிந்ததும் இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்படும் என போலீசார் தெரிவித்தனர்.